शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நினைவே பூரணமாகும். பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற. ஓம் சாந்தி. இன்றைக்கி 6வது நாள் நினைவில் மூழ்குதல் அப்படிங்கிற பட்டியின் 28 நாள் பட்டியினுடைய 6வது நாள் 6/2/2026. இன்றைக்கி நம்ம பட்டி பண்ண போகக்கூடிய முரளி பார்த்திங்கன்னா 13/3/1998. முரளியுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா ஹோலி என்ற வார்த்தையின் அர்த்த சுரூபத்தில் நிலைத்திருப்பது தான் பாப் சமான் ஆவது. பாபா இன்றைக்கி ஹோலியஸ்ட், ரிச்சஸ்ட், ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படி இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்து பாபாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குழந்தைங்க இவ்வளோ மகான் தூய்மை ஆகிட்டாங்க, மகான் பவித்திர நிலையை அடைஞ்சிட்டாங்க. முழு கல்பத்தில் இந்த மாதிரி யாரும் ஆகவும் இல்லை, யாரும் ஆகவும் மாட்டாங்க. உங்களை போல் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மகானாத்மாக்கள், தர்மாத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள் வந்தாங்க, தூய்மை ஆனாங்க. ஆனாலும் நம்மளுடைய தூய்மையில் அதில் இருந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, இந்த பவித்திரத்தாவின் சக்தியின் மூலமாக உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்குது. உடல், மனம், பொருள் எல்லாமே தூய்மையாக ஆயிடுது. ஆத்மா முற்றிலுமாக தூய்மை நிலை அடையுது. உங்களுக்கு மட்டும்தான், பிராமணர்கள் மட்டும்தான் இந்த நிலை அடையிறீங்க தேவதை ரூபத்தில். இதுதான் உங்களுடைய எதிர்கால பலன். எதிர்கால பலனுக்கு ஆதாரம் என்ன? இந்த எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த நேரத்தில் நம்ம மனம், சொல், செயலில் தூய்மையாக மாறுறோம். மனம், சொல், செயலில் நம்ம தூய்மை ஆகலை அப்படின்னா நமக்கு எதிர்கால பதவி, இப்போதைக்கு நம்ம ஆகலை அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு பதவி கிடைக்காது. அப்போ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனசு, நம்ம ஃபஸ்ட்டு மனசை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா
அப்புறம் பேச்சாகட்டும், அப்புறம் உடலாகட்டும், அப்புறம் காரியமாகட்டும், எல்லாமே அது தானாகவே வந்துடும். மனசு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ சும்மா லேசில் கிடைக்குமா? சும்மா அப்படியே அல்வா கிடச்சிருமா? 2 மணி நேரம் கிண்டணும்ல, 2 மணி நேரம் விடாமல் கிண்டணும். லேசுப்பட்ட விஷயமா? கொஞ்சம் உழைக்கணும் தானே பாபா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் ஆயிருந்தீங்க, கல்பத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் தான் ஆயிருந்தீங்க பாபா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தான் மறுபடியும் ஆவீங்க, மறுபடியும் நீங்கள் தான் ஆகணும். அதனால் கனவுல கூட தூய்மை இல்லாத எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. அப்பவித்திரம், தூய்மை இல்லாத விஷயங்களை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா தூய்மையின் மூலமாகத்தான் நீங்கள் ஹையஸ்ட் நிலையை எட்ட முடியும். ஃபஸ்ட்டு ஹோலியஸ்ட் ஆகுறீங்க, அப்புறம் தான் ஹையஸ்ட் ஆகுறீங்க. ஹோலியஸ்ட் மூலமாகத்தான் ஹையஸ்ட் ஆகுறீங்க. அதாவது தூய்மையின் மூலமாகத்தான் உயர்நிலை அடைகிறீங்க. அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவனுடைய குழந்தைங்க, நீங்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக மாறுறீங்க. இந்த உலகத்தில் பெரியவங்க யாரும் சொல்லுவாங்க? மினிஸ்டர் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்கள ஹையஸ்டாக சொல்கிறாங்க உலகத்தில். பாபா சொல்கிறாங்க அவங்க பூஜைக்குரியவங்களாக ஆகிறது இல்லையே, அவங்க வெறும் பூஜாரிகள் மட்டும்தான் ஆகிறாங்க. யாரெல்லாம் கோயிலில் வந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம இஷ்ட தேவி தேவதைகளாக இருக்கிறோம், நம்ம பிராமண ஆத்மாக்கள். அதனால் உங்களுடைய பூஜ்ய சுரூபத்தை பாருங்கள். நான் கோவிலில் அமர்ந்திருக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தியாக விளங்கக்கூடிய தேவி தேவதை ஆவேன். எல்லா ஆத்மாக்களும் மரியாதை செலுத்துகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, வணங்குறாங்க. என்ன, எல்லா ஆத்மாக்களும் வராங்க, வணங்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க. எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் வராங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறீங்க, இப்போவும் ராஜா, எதிர்காலத்திலேயும் ராஜா, டபுள் ராஜா. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆத்மாக்கள்? பாபா சொல்கிறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், ஹையஸ்ட் ஆத்மாக்கள் நீங்கள். பாபா சொல்கிறாங்க உங்களுடைய டைட்டில் கூட எப்படி இருக்கு பாருங்கள், பதமா பதம் பாக்கியசாலி, ரிச்சஸ் இன் த வேர்ல்டு. இது வந்து பாபா மூலமாக நம்மளுடைய பாக்கியம் உருவாகுது. பாபா சொல்கிறாங்க நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க தானே, அனுபவம் செஞ்சுட்டு தானே மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க. என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் 1000 மடங்கு கோடி மடங்கு இருக்குது லாபம். ஒவ்வொரு ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கும்போது அனாதி சுரூபம், ஆதி சுரூபத்தில் நான் நிலச்சிருக்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஆத்மாக்களுக்கு அதிகமாக தாய்மார்களுக்கு உட்கார்ந்து யோகா பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அனாதி சுரூபத்தில் நம்ம நிலச்சிருந்துடுறோம் அப்படின்னா வருமானம் தானாகவே சேமிப்பாகும். அதனால் ஒரு செகண்டில் வருமானம் ஏற்படுது. மல்டி மில்லியனியர் கூட இவ்வளோ வருமானம் கிடைக்காது அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்லேயும். ஒரு செகண்டு, நம்ம 1 மணி நேரத்துக்கு 1 செகண்ட் அப்படின்னா 24 மணி நேரத்தில் எத்தனை ஆச்சு? எவ்வளோ கஜானாக்களை நீங்கள் ஆத்மாக்கள் ஒவ்வொரு அடியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறீங்க. நம்ம மீது மழை பொழிஞ்சிட்ருக்கு, வைரம், முத்துக்கள், தங்கம் மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டே இருக்கோம் நமக்குள்ளே, எல்லா கஜானாக்களையும் நம்ம. அதனால் கஜானாக்களால் நிறைந்தவர்களாக மாறிட்டுருக்கிறோம். அதை நம்ம நிறைச்சிக்கிறோம், அப்புறம் சொரூபமாகி மீண்டும் வரோம். இப்போ யோகா பண்ணலாம். உங்களுடைய ஸ்திதியில் நிலச்சிருங்க, சிவராஜ்ய அதிகாரியினுடைய ஸ்திதியில். நான் ஜோதி சுரூபமான ஆத்மா. அந்த கிரணங்களில் அந்த மழையாக கஜானாக்கள் எல்லாமே மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. அந்த கிரணங்களுக்கு கீழே நான் ஆத்மா, ஜோதி சுரூபமான ஆத்மா உட்கார்ந்துருக்கிறேன். ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, சக்தி, அந்த வைரம் போல வைரங்கள், ரத்தினங்கள் ரூபத்தில் என் மேலே வந்து விழுந்துட்டுருக்கு, எனக்குள்ளே நிறைஞ்சிட்ருக்கு. பல விதமான கலரான ரத்தினங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது அந்த ரூபத்தில் இந்த கஜானாக்கள், சூட்சுமமான கஜானாக்கள் எனக்குள்ளே நிறைஞ்சிட்ருக்குங்கிறத காட்சியாக பாருங்கள். அது எனக்குள்ளே விழுந்துட்டுருக்குது. நான் ஆத்மா நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். பாபாவிலிருந்து வந்து விழுந்துகிட்டே இருக்குது, எனக்குள்ளே நிறைஞ்சிட்டே இருக்குது. நான் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். நான் சுகம் சாந்தியால் நிறைந்த ஆத்மாவாக மாறுகிறேன். ஓம் சாந்தி. பாபா மூலமாக கிடைச்ச கஜானாக்கள் நம்ம இவ்வளோ வச்சுருக்குறோம். இதை யாரும் திருடவும் முடியாது. இது தண்ணியோட சுனாமி வந்து நம்ம வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு கிடையாது, இல்லைனா செல் அரிச்சு போயிடும் அப்படின்னு கிடையாது. இதை வந்து நெருப்பால் எரிக்கவும் முடியாது. நம்மளுடைய கிடைச்சிருக்க கஜானா அப்படிப்பட்ட கஜானா. அப்போ எவ்வளோ வருமானம், உங்களுடைய வருமானம் பாருங்கள்.
அது நஷ்டம் கூட ஆகாது. இந்த கஜானா எவ்வளோ உயர்ந்த கஜானா, அந்த கஜானாவது நம்ம சேர்த்து வைக்கும்போது எங்கேயாவது தொலைஞ்சு கூட போயிடலாம், ஆனால் இது தொலைஞ்சு போகாது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சுரூபம் ஆகாது, இந்த சுரூபத்தில் முதல்ல நிலச்சிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை, மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மாற்றம் தான் நம்மளுடைய வாழ்க்கையே. ஒரு செகண்ட் போல் இன்னொரு செகண்ட் இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. மாற்றம் வந்து எப்படி ஏற்படுது நம்மளுடைய வாழ்க்கையில்? தியாகத்தின் மூலமாக. தியாகம்தான் மாற்றம், தியாகத்தின் மூலமாகத்தான் பாக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து பிச்சைக்காரன்லேருந்து ஏழையிலேருந்து இளவரசன் ஆகிட்டுருக்குறோம், பிச்சைக்காரன்லேருந்து மகாராஜா ஆகிட்டுருக்குறோம். அப்போ இது கூட மாற்றம் தானே. பிரின்ஸ் இளவரசன் அப்படின்னா மாற்றம். ஏழையாக இருந்த நம்ம இளவரசனாக மாறிட்டுருக்குறோம். நான் இப்போ சத்தியுகத்தினுடைய சுரூபத்தையும் பார்த்துட்ருக்குறேன், என்னுடைய அனாதி காலத்தினுடைய சுரூபத்தையும் பார்த்துட்ருக்குறேன், சங்கமிக பிராமண சுரூபத்தையும் பார்த்துட்ருக்குறேன், என்னுடைய பூஜ்ய சுரூபத்தையும் பார்த்துட்ருக்குறேன். எவ்வளோ கிரேட்டான இந்த நேரம் பார்த்திங்கன்னா, மாற்றத்தினுடைய நேரம். கல்பம் ஃபுல்லாகவே சொல்லப்போனால் மாற்றம் தான் ஒவ்வொரு செகண்டும். ஆனால் இப்போ அந்த மாற்றத்தினுடைய முழு நாலேஜ், முழு சாட்சி ஸ்வரூபத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த சங்கமிகத்தில் எல்லாமே தெரியுது நமக்கு கிளியராக, அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு. ஈக்குவல் டு காட் த்ரூ நாலேஜ். பாபா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்க? உடல், மனம், செல்வம், பொருள், மக்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க தானே. இதெல்லாம் மாற்றினீங்க, இதுக்கு பலனாக உங்களுக்கு என்ன கிடைச்சிது? நஷ்டம் எதுவும் இல்லையே உங்களுக்கு? நஷ்டம் ஏதாவது ஆச்சா? நீங்கள் பெரிய தியாகம் பண்ணீங்களா? அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணீங்களா? எனக்கு போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிற அளவு தியாகம் பண்ணீங்களா என்ன? லாபம் தானே கிடச்சிது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக்கிட்டீங்க. ஒரே ஒரு வார்த்தையை தான் மாற்றினீங்க, மற்றபடி எல்லாத்தையும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. பாபா என்ன எடுத்துக்கிறாருன்னா, கோயிலில் கூட பிரசாதம் வைக்கிறாங்க, படைக்கிறாங்க. அந்த ஐயாவளின்னு ஒரு இது இருக்குது, ஐயாவளி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தலைமையகம். அங்கே பார்த்தீங்கன்னா படையல் கொடுப்பாங்க. இங்கெல்லாம் கோவிலெல்லாம் சீப்பாக கட் பண்ணி வைக்கிறாங்க வாழைப்பழத்தை. அங்கே கொலையாக வைப்பாங்க, ஒரு 20 கொலை வைப்பாங்க. அந்த ஒரே ஒரு அதில் உள்ள கொஞ்சம் தோலை மட்டும் பிச்சு விடுவாங்க. அதாவது எதுக்காக பார்க்குறோம்னா, ஒருவேளை அது கடவுள் சாப்பிட்ருவார் அப்படின்னா, எப்படி வந்து பாகவதத்தில் கோவர்த்தன மலை வந்து அப்படியே சாப்பிட்டதா சொல்லுவாங்க, காட்டுவாங்கல்ல, எல்லாம் அவங்க கொண்டு போகிறதெல்லாம் அது சாப்பிட்றோம் அப்படின்னு. அதே மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் வைப்பாங்களா என்ன? அவர் சாப்பிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில் எல்லாத்தையும் வைக்கிறாங்க, கொலையாக 20 கொலையை வைக்கிறாங்க. அதனால் பாபா வந்து எதையுமே எடுக்கிறதில்ல. நம்ம எடுக்கிறதா இருந்தால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பாபா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு எதுக்கு? பக்தியில் பாருங்கள் எவ்வளோ ஏமாத்துறாங்க. ஒரு தேங்காய் உடைப்பேன், கடவுளே எனக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றிடுங்க. ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அதை உடைப்பாரா, அது நாயெல்லாம் சாப்பிடும். சரி, 4 உசுருக்கு 4 உயிரினங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு தேங்காவை காட்டி கடவுளை மயக்க பார்க்குறாங்க பாருங்கள், எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க. இல்லைன்னா ஒரு பழத்தை காட்டி, ஒரு பொங்காலை போட்டு எப்படியெல்லாம் மயக்கிறாங்க. அதில் அவங்க மயங்கி வரம் கொடுக்குற மாதிரி கூட காட்டியிருக்காங்க. அதாவது மக்கள் தான் எப்படி சாப்பாட்டுறாமனோ அதே போல் கடவுளையும் நினச்சிக்கிட்டாங்க. குழந்தைங்களை பிஸ்கட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி கடவுளையும் ஏமாத்தலான்னு பார்த்துட்டாங்க. என்னுடையதை எல்லாம் உன்னுடையதுன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றினீங்க, நீங்கள் எனக்கு கொடுக்கல. அதனால எவ்வளோ லாபம் பாருங்கள். அதுவே உன்னுடையது என்னுடையதுன்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் எவ்வளோ லாபம். பாபாவுடையது எல்லாமே என்னுடையது. பாபாவுக்கு முன்னாடி நம்ம என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னால் பாபாவும் என்ன சொல்கிறார்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இல்லை, லாபமே லாபம். என்னுடையது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உன்னுடையதுன்னு நம்ம சொல்லிட்டோம் பாபாவுக்கு முன்னாடி அப்படின்னா, அது வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ். பெரிய விஷயத்தை சின்னதாக மாற்ற முடியும், விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வர முடியும். ஒரு விஷயத்தினால 100 மடங்கு இமயமலையை விட 100 மடங்கு பெருசாக பிரச்சனை வந்தாலும் கூட அதை வந்து கடுகு போல், கடுகு கூட இல்லை, கடுகாவது நம்மளை இழுத்துது, ஆனால் பஞ்சு போல் மாற்றிடுறாரு. பாபா சொல்கிறாங்க, அது கூட வெயிட்டு குழந்தைங்களே பஞ்சாக மாற்றிடுங்க. பஞ்சு பறக்கும், கடுகு கீழே இழுக்கும். எல்லா விஷயத்திலையும் நம்ம பறந்துகிட்டே இருக்கலாம். எப்போ ஆக முடியும்? உன்னுடையதுன்னு நம்ம சொல்லும்போது. என்னுடைய பிரச்சனை எல்லாம் உன்னுடைய பிரச்சனை, என்னுடைய நல்லதெல்லாம் உன்னுடையது, எல்லாமே உன்னுடையதுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சதா பறந்துகிட்டே இருக்கலாம் பஞ்சு மாதிரி. உலகத்துலேருந்து நம்ம விடுபட்டவங்களா மாறிடுறோம். தாய்மார்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உலகத்துலேருந்து நம்ம விடுபட்டோம்னா பரமாத்மாவுக்கு நம்ம எப்போ அன்பானவங்களா ஆகிறோமோ அப்போ உலகத்துக்கும் அன்பானவங்களா ஆகிட்டோம், பிடிச்சவங்களா மாறிட்டோம். பரமாத்மாவுக்கு அன்பானது காரணத்தினால நம்ம உலகத்துக்கே அன்பானவங்களா மாறிட்டோம்.
நான் என்னுடைய எல்லா சுமைகளையும் பாபாவுக்கு கொடுத்துட்றேன். என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே உங்களுடையது, என்னுடைய கார் உங்களுடையது, என்னுடைய பைக் உங்களுடையது, என்னுடைய வீடு உங்களுடையது, என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைங்க எல்லாமே உங்களுடையவங்க, எல்லாமே உங்களுடையது பாபா. தேரா தேரா மேரா எதுவுமே இல்லை. உங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நானும் என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுடையது, அவருடையது, பாபாவுடையது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவருடையதுன்னு நம்ம நினைக்கும் போது அதில் தான் நன்மை. என்னுடையதுன்னு நம்ம நினைக்கும் போது அது சுமையாயிடுது, அதில் ப்ராப்ளம்ஸு நிறைய வருது, அதுலேயும் வருது, அது பாபா சரி பண்ணிடுற. இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் நம்ம மாட்டிக்கிறோம். அதிக நேரம் வீணான எண்ணங்கள் இதில் ஓடுது. என்னுடையதுன்னு நம்ம நினைக்கிறதுனால. உன்னுடையதுன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா வீணான எண்ணங்கள் ஸ்டாப். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு மந்திரம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. என்ன மந்திரம் அது? என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா அப்படிங்கிற மந்திரத்தில் மூழ்கி போயிருங்க. இப்படி ரஷ்யாவினுடைய ஒரு பொம்மை இருக்குது, அது ஒரு பொம்மைக்குள்ளே இன்னொரு பொம்மை, இன்னொரு பொம்மைக்குள்ளே இன்னொரு பொம்மை, ஒரு இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அதே போல் ஒரே ஒரு பாபாவுக்குள்ளே மூழ்கி போயிருங்க. பாபா சொல்கிறாங்க, ஒரே ஒருத்தருக்குள்ளே உங்களால் மூழ்க முடியுமா? பழைய சமஸ்காரங்கள் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் நீங்கள் அழிக்க முடியுமா? 63 ஜென்மங்கள், எவ்வளோ விகர்மங்கள், எவ்வளோ பாவ கர்மங்கள் செஞ்சுருக்கிறோம். நம்ம பிறப்பு இறப்பு அப்படிங்கிற எத்தனை வலி வேதனை துக்கத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். நம்ம எத்தனை சொந்தங்கள், எத்தனை பந்தங்கள், எத்தனை தாய் தந்தைகள், எத்தனை எதிரிகள், எத்தனை நண்பர்கள், அந்த எல்லா எல்லாரும் கூடவும் ஏற்பட்ட அந்த பாவ கர்மங்கள், பாவ சுமைகளை நம்ம எரிக்கணும், பஸ்வமாக்கணும், சாம்பலாக மாற்றணும். இதெல்லாம் எரிச்சிட்டோம் அப்படின்னா சக்தி கிடைக்கும். எரிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அப்போ இதெல்லாம் எரிச்சிட்டோம் அப்படின்னா அதீந்திரிய சுகம் நமக்கு கிடைக்குது. அதனால் எரிக்கணும் பாபா சொல்கிறார். அதுதான் ஹோலியை கொண்டாடுறாங்க, எரிக்கிறாங்கல்ல. ஹோலி, இங்கே போகி, வீட்டில் பார்த்திங்கன்னா லட்சுமி பூஜை நடக்குது அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் பழசெல்லாம் எரிச்சிடுவோம். அப்போ எரிக்கிறதன் மூலமாக என்ன ஆகும்? அதீந்திரிய சுகம் மற்றும் சக்தி கிடைக்குது. இதை கூட பாபா சொல்கிறாங்க, அனுபவம் செய்யுங்க, அனுபவம் செஞ்சு சொல்லுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், 3வது பாயிண்ட், வண்ணம் பூசுதல். ஹோலிக்கு வண்ணம் பூசுகிறாங்கல்ல, கலர் பொடி தூவுறாங்க. நம்மளுடைய பழசு என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம எரிச்சிடுறோம் அப்படின்னா யோகக்னியில், அப்போ தான் நம்ம ஆத்மஸ்வரூபத்தில் நிலச்சிருக்க முடியும். அப்போ தான் அதீந்திரிய சுகம் எல்லாமே, சுகம் சாந்தி எல்லாமே நம்ம அனுபவம் பண்ண முடியும். அசரீரி பயிற்சி எல்லாமே. பழசை நம்ம எரிக்காத வரைக்கும் நம்ம ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாது. ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம எப்படி பரந்தாமத்தில் பாபாவை பார்க்க முடியும்? பாபா எப்படி தெரிவார்? நம்ம பழசெல்லாம் நம்ம எரிச்சிடுறோமோ, எரிச்ச பிறகு தான் தெரியும் நான் ஆத்மா அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். வேறு எதுவுமே தெரியாது நமக்கு. ஆத்மா தான் நான் அப்படிங்கிறது தெரியும். அதனால் பாபா சொல்கிறாங்க, அவங்க பரமாத்மாவனுடைய அந்த சாயத்தால் பூசப்பட்டவங்களாக மாறிடணும். அவருடைய கலராக மாறிடுங்க. ஒரே ஒரு பாபா அப்படிங்கிற கலரை மட்டும் பூசிக்கோங்க. ஹோலி கொண்டாடுறதுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது. ஹோலி அன்னைக்கு யாருக்கு மேலே கலர் பூசலை, இல்லை என் மேலே நிறைய பேர் கலர் பூசணும் அப்படின்னு ஆசையாக இருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், என் மேலே யாருமே கலர் பூசலை, நானும் யார் மேலேயும் பூசலை அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு கலர் பூசக்கு ஆசையாக இருக்குல்ல, சந்தோஷமாக இருக்குல்ல, ஒரே ஒரு பாபாவனுடைய கலரை பூசிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? நான் ஆத்மா. 2வது சுரூபம் பரிஸ்தா சுரூபத்தில் நிலச்சிருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாபா ஃபரிஸ்தா ஆயிட்டாரு, அதே போல் நீங்களும் ஃபரிஸ்தா ஆகணும். பிரம்மா பாபா எப்படி அவ்யக்த ஃபரிஸ்தா ஆயிட்டாரோ அதே போல் குழந்தைங்க நீங்களும் அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகுங்க. அதனால் இது இன்னும் குறைவு இருக்குது. இந்த ஒரு நிலை இன்னும் குழந்தைங்க அடையலை. அவ்யக்த ஃபரிஸ்தாவாக எல்லாரும் மாறுங்க. வெறும் யோசிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, நான் அவ்யக்த ஃபரிஸ்தா அப்படின்ட்டு ஆகணும், நான் ஆத்மா ஆகணும், நான் ஃபரிஸ்தா ஆகணும் அப்படின்னு நினைக்காதுங்க. நான் ஆத்மா தான். ஆக்சுவலி நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா தான். இனி ஃபரிஸ்தா ஆகணும். அதனால் ஃபரிஸ்தா ஆத்மா ஆத்மான்னு சொன்னால் பத்தாது, அதனுடைய ஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கணும். இந்த ஸ்வரூபத்தை பாருங்கள், அந்த ஸ்வரூபத்தில் நிலச்சிருங்க, அந்த ஸ்வரூபமாகவே மாறிடுங்க. அதனால் நான் பரமாத்மாவனுடைய கலரால் பூசப்பட்டுருக்கிறேன். நானும் அவரை போல் அந்த கலர், அவருக்கு என்ன கலர் இருக்கோ குணங்கள் சக்திகள் எல்லாமே நிறைஞ்ச கலர் இருக்குது, அது அந்த கலரால் நான் நிறைகிறேன். நானும் நிறைஞ்சிட்டேன், ஃபுல் கலர் ஆகிட்டேன் பாபாவுடைய கலர் போல். அப்போ ஹோலி அப்படின்னா 3 அர்த்தம் இருக்குல்ல. ஒன்று தூய்மை, இன்னொன்று முடிஞ்சு போனது ஹோலி, முடிஞ்சது. இன்னொரு ஹோலி
அப்புறம் நான் 3வது நான் பாபாவினுடைய குழந்தையாயிட்டேன், ஈஸ்வரியனுடைய பரிவாரத்தை சேர்ந்தவங்களாக மாறிட்டேன், ஈஸ்வரனுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாறிட்டேன். பரமாத்மா வந்து ஒரு அக்னி குண்டமாக இருக்கிறார், ஜோதி சுரூபமாக பரந்தாமத்தில். அந்த நெருப்பு குண்டத்தில் நான் ஆத்மா போய் கலந்துட்டேன். அதில் நெருப்பு குண்டத்தில் போய் நான் கலந்து சாம்பலாக மாறிட்டேன். பழைய எல்லாமே என்னுடையது எல்லாமே எரிஞ்சிடுச்சு, பஸ்பமாயிடுச்சு. என்னுடைய பழைய எல்லாமே பஸ்பமாயிடுச்சு, சாம்பலாக மாறிடுச்சு. நான் அந்த பரந்தாமத்தில் போய் அங்கு கலர் கலரான குணங்கள் சக்திகளால் அந்த கடலில் நான் மூழ்கி எழுறேன், நடனம் ஆடிட்டுருக்கிறேன், ஆடிட்டுருக்கிறேன், பாடிட்டுருக்கிறேன். அந்த ஆனந்த கடல், தூய்மை கடல், சுகக்கடல், எல்லா கடல்லையும் நான் மூழ்கிட்டே இருக்கிறேன். அந்த கடலினுடைய ஆழத்தை நான் போய் அடைகிறேன். அந்த சீத்தளத்தன்மை, தூய்மையினுடைய அந்த சீத்தளத்தன்மையை நான் அனுபவம் பண்ணுறேன். நான் நிறைய தடவை இந்த மாதிரி மூழ்கி எழு என்னுடைய சுரூபமும் மாறிக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் நான் ஆனந்த சுரூபத்தில் நினச்சிருக்கிறேன், ஆனந்த கடலில் இருந்து மூழ்கி எழுதுகிறேன். அடுத்து சில நேரத்தில் அன்பு கடலில் மூழ்கி அன்பு சுரூபமாக மாறுறேன். அதன் பிறகு நான் சக்தியின் கடலில் மூழ்கி எழுந்துறேன், சக்தி சுரூபமாக, சக்தி சுரூபினியாக நான் விழித்தெழுறேன். அப்புறம் நான் மறுபடியும் மூழ்கி எழுறேன், சுகக்கடலில் சுகஸ்வரூபமாக எழுறேன். மீண்டும் ஞானக்கடலில் மூழ்கி ஞான சுரூபமாக எழுறேன். என்னுடைய அந்த 7 குணங்களுடைய சுரூபமாக நான் மாறுறேன். 7 குணங்கள் அந்த சுரூபத்தன்மை மீண்டும் எமர்ஜ் ஆகிறது. நான் பரந்தாமத்தில் இருக்கிறேன், பாபா முன்னாடி இருக்கிறேன், கடலுக்கு முன்னாடி இருக்கிறேன், கடலில் மூழ்கி இருக்கிறேன், சுரூபத்தில் இருக்கிறேன். நான் இந்த அனுபவங்களை கடந்து இன்னும் கீழ் நோக்கி கடலின் ஆழத்தில் சென்று அந்த சுரூபத்தில் ஒன்றோடு ஒன்றாக சுரூபமாக மாறிவிடுகிறேன். 2 நிமிடங்கள் அப்படியே ஆழத்தில் சைலன்ஸ்லே உட்காந்துட்டேன். பரமாத்மா பார்த்துட்டே இருக்கிறார் என்ன எதிரில் இருந்து. எப்படி நான் இந்த குழந்தை எப்படியெல்லாம் கடலில் மூழ்குது அப்படிங்கிறத பாபா வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறார். பாபா என்ன பார்த்துட்ருக்கிறார், நான் அவரை பார்த்துட்ருக்குறேன். பாபா என்ன பார்த்துட்ருக்கிறாரு, நான் அவரை பார்த்துட்ருக்குறேன். நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு. இந்த சுரூபத்தில் ஒரு நிமிஷம் அப்படியே நிலச்சிருங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சரி, ஒரு சிங்கம் ஒரு பூனையை பயமுறுத்துதுன்னா என்ன பண்ணுறது? இப்போ நம்ம தான் பூனை, சிங்கம் பயமுறுத்துது. அப்போ என்ன ஆகும்? ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு புலியை பயமுறுத்துதுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய யானை வந்ததுன்னா கொஞ்சம் வேணால் சிங்கம் பயப்படும்ல. சீனியர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அந்த பாஸ் கூட பயந்துடுறாரு. நம்மளுடைய பாஸா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் ஒரு சீனியர் வந்தாருன்னா என்ன ஆகும்? நம்ம பாஸே பயந்துருவார் இல்லையா? பாஸை பார்த்து நம்ம போயிடுவோம், ஆனால் பாஸு அவரை பார்த்து அவரே பயப்படுற ஒரு ஆள் இருப்பார் எப்படியும். அதனால் இந்த உலகத்தில் நம்ம யார் கூட கான்டாக்ட் வைக்கணும் அதிகமாக? யார் எல்லாத்த விட சீனியரோ அவர் கூட. எல்லா பாஸுக்கெல்லாம் பாஸ், பிக் பாஸ் சிவ் பாபா. பிக் பாஸுக்கெல்லாம் பிக் பாஸ், சீனியருக்கெல்லாம் சீனியர். எப்படி ஒரு பொலிட்டீஷியன் லோக்கல் ஆளுகளாக பயமுறுத்துறாரு, அப்போ அவரை விட பெரிய ஒருத்தர் சீனியர் வந்துட்டாருன்னா பயப்படுறாரு இல்லையா? அதே போல் இந்த உலகத்திலே அப்போ பெரியவர் யார்? எல்லாத்த விடையும் பெரியவர் யார்? பரமாத்மா, இறைவன், சிவபாபா, அல்லாஹ், ஜெகோவா, காட்ஃபாதர், சிவா, கடவுள், பகவான். அவரை ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவரை நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? உலகத்திலே பெரிய சக்தி, அவரை ஒவ்வொரு பொழுதும் நம்ம கான்டாக்டில் வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா அவர் மேஜிக் பண்ணி விட்டுருவார். லாஜிக் கிடையாது பாபா கிட்ட, மேஜிக் தான் இருக்குது. எல்லா லாஜிக்கையும் கடந்து மேஜிக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மந்திரவாதி, மேஜிக் மேன் சிவ் பாபா. இன்றைக்கி 3 ஹோம்ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு யோகானா சுரூபம்னு சொன்னாங்க. 2வது யோகாம் என்றால் பரிவர்த்தனை, மாற்றம்.
மூணாவது யோகம் என்றால் பாபாவுடைய கலரோடு கலர் ஆகிடுறது. முதல் ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் ஹாலில் நான் உட்காந்துருக்கும்போது எனக்கு எண்ணம் வந்தது. பாபாவுடைய சிவபாபாவுடைய கொடி இருக்குல்ல, கொடியில் 16 கிரணங்கள் இருக்குல்ல, 16 ரேசஸ், ரேஸ் ஒளிக்கற்றைகள், அந்த ஒளிக்கிரணங்கள், ஒளிக்கதிர்கள், பிரம்மா குமாரிசனோட மெயின் எம்பளம், அது லோகோ. 16 தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் வேறு இருக்குது. அதில் 16 விட அதிகமாக வச்சா அது தடை, அது கிடையாது, பிரம்மா குமாரிஸ் அளவுடு கிடையாது, அது வேறு யாராக இருக்கும். அப்போ 16 தான் நமக்கு, ஏன்னா 16 கலைகள் நிறைந்தவர்களாக சிவபாபா நம்மளை மாற்றுறாரு அப்படின்ட்டு நமக்கு பர்மிட் 16 இருக்கணும் பிரம்மா குமாரிஸுக்கு. 16 வேறு யாரும் போட முடியாது, வேறு எத்தனை ஒன்று போட்டுக்கலாம். பிரம்மா குமாரிகள் மட்டும்தான் 16 போட முடியும். அந்த பாபாவுடைய பிக்சர் இதுதான் நம்மளுடைய மெயின் லோகோ. பாபா பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இருக்கிறாரு, அவருக்கு சுற்றி 16 கிரணங்கள் இருக்குது. அதே போல் நீங்கள் ஆத்மாவுடைய 16 ஒளி கிரணங்களை உருவாக்கணும். ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, ஆனந்தம், சுகம், சக்தி, நமக்கு 7 தெரியும். இதை 16 வரைக்கும் நம்ம எழுதணும், கொண்டு வரணும். 16 அந்த ஒளிக்கிரணங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சுரூபத்தினுடைய பிக்சர், அதாவது நான் ஆத்மா நடுவில் இருக்கிறேன், அப்புறம் அதை சுற்றி 16 கிரணங்கள். சிவபாபாவுடைய லோகோ இருக்குது, மெயினான லோகோ, அது இன்டர்நேஷ்னல் லோகோ பிரம்மா குமாரிகளுடைய. சிவபாபாவுடைய மகிமை 35 இருக்குது, 35, 36, அது வேறு, அது இல்லை, அது 2வது நாள் பாடத்தில் சிவபாபாவுடைய இது வரும், அது கிடையாது, அது வேறு, இது வேறு, அது கோர்ஸுக்காக. ஆனால் லோகோ அப்படிங்கிறதுல அதில் 16 தான் இருக்கணும். அதே போல் ஆத்மா சொரூபத்தினுடைய 16 சொரூபங்கள் அல்லது குணங்கள், அதில் நீங்கள் கிரணங்கள் அந்த இதில் அந்த ஒளிக்கற்றையில் அந்த இதில் கூட எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த சொரூபத்தை வரைஞ்சிட்டு கீழே கூட நீங்கள் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16. 2வது ஹோம்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் என்னவாக இருந்தது? பரிவர்த்தனை, மாற்றம். ஏதோ ஒரு பழக்கம் நமக்கு இது வரைக்கும் நம்ம அதை விடுபட முடியாமல் இருக்கும். மீண்டும் மீண்டும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. சரியானது மாதிரி தெரியுது, மறுபடியும் வந்துடுது. அந்த ஒரு இதை நம்ம எழுதணும் இன்றைக்கி. அது ரொம்ப வருஷமாக நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், அது மாறலை. இன்றைக்கி அது அட்டென்ஷன் வைக்கணும். அப்புறம் சாயங்காலம் செக் பண்ணணும் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு. அப்படி ஏதாவது ஒரு பழக்கம், தீய பழக்கம் ஒன்று மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை ராத்திரி செக் பண்ணுங்கள். 3வது பாயிண்ட் என்ன? பாபாவுடைய ரங்கத்தில் ரங்கமாகிறது, கலரோடு கலர் ஆகிறது. இதில் கலர் வீல் பண்ணலாம் நீங்கள், கலர் வீல் ஆஃப் வெர்ச்சுவஸ். இந்த வருதில் அந்த சக்கரம், இந்த சக்கரத்தை போல் நீ கலர் எப்படி அதில் எப்படி ஒரு சகிப்புத்தன்மை இருக்குன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன். அப்புறம் சைலம் பீஸ் அப்படின்னா எவ்வளோ சாந்தமாக நான் எல்லாத்தையும் யார் சொன்னாலும் கேட்டேன். இதெல்லாம் நம்ம எழுதிட்டு அப்புறம் ராத்திரி இதில் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணாதுங்க, இப்போ சும்மா எழுதி வைங்க, அதுக்கப்புறம் அது ராத்திரி கலர் எழுதுங்க, கலர் அடிங்க. திவ்ய குணங்களுடைய ஒரு பண்புகள், அதை நம்ம நம்மளே கலர் பண்ணிக்கணும். ஒரு வீல் பண்ணுறீங்க, அதை டிவைட் பண்ணுறீங்க, அது பல கலர் பூசுறீங்க, அதில் பல குணங்கள் எழுதுறீங்க, அவ்வளோதான். அன்பு, கருணை, பணிவு, ஆனந்தம், என்ன வேணாலும் ராத்திரி அதில் கொஞ்சம் கலர் பண்ணிடுங்க, பெயிண்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா கலர் ஸ்கெட்சு பண்ணிடுங்க. இதுதான் இன்றைய 3 ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா, ஃபஸ்ட்டு எப்படி சிவபாபாவுக்கு 16 கிரணங்கள் லோகோ பர்மிட் ஆகிருக்கு ரூல்ஸ் படி. அந்த இதை 16 ஆத்மாவனுடைய குணங்களை எழுதணும். அடுத்தது 2வது, ஏதாவது ஒரு பழக்கம் நம்ம இது வரைக்கும் விடுபட முடியாமல் தவிச்சிட்ருக்குறோம், அதை எடுத்துகிட்டு அதை எவ்வளோ மாற்றம் கொண்டு வரதுக்கு ஒரு அட்டென்ஷன் வச்சு அது எவ்வளோ மாறி இருக்குன்னு ராத்திரி செக் பண்ணி எழுதணும். இப்போவே அதை எழுதுங்க, அந்த பாயிண்ட்டை. இது ஃபுல் டே நான் எவ்வளோ ஒர்க் பண்ணேன் அதுக்கு மேலே அப்படிங்கிறத ராத்திரி செக் பண்ணி எழுதுங்க. பாபாவுக்கு சார்ட் கொடுத்துருங்க. 3வது கலரில் கலராக மாறுறதுக்காக ஹோலிக்கு கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்கள்ல, கலர் பொடி பூசுகிறாங்கள்ல, அதே மாதிரி அந்த பாயிண்ட்டுக்காக அந்த குணங்களுடைய வீல் பார்த்தோம் இல்லையா, அதை வரையணும். பல வண்ணங்களில் நமக்குள்ள என்ன குணம் இருக்குது அதை எழுதுங்க. நமக்கு என்ன விருப்பம், நான் ஆகணும்னு விருப்பம் இருக்கோ அதையும் எழுதுங்க. எனக்குள்ள டிசிப்ளின் கம்மியாக இருக்குது, ஒழுக்கம் கம்மியாக இருக்குது, நான் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ரன்னிங் பண்ணுறதில்ல, யோகாசனம் பண்ணுறதில்ல, வாக்கிங் பண்ணுறதில்ல, இது டிசிப்ளின் இல்லை அப்படின்னு அர்த்தம். படிக்கிறது, எழுதுறது, மெமரியை புத்தியை தீட்டுறது, மெமரியை ஸ்டார்ட் பண்ணுறது, தீட்டுறது, இது கூட ஒரு சாதனை. மெமரி ட்ரைனிங் கூட ஒரு சாதனை, ரைட்டிங் கூட ஒரு சாதனை, பேசுறது கூட ஒரு சாதனை, ஒரு மொழி கற்றுக்கணும் புதுசாக அப்படின்னா அதுவும் ஒரு சாதனை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. அச்சா, ஓம் சாந்தி.
ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம் சிவன் தீபம் ஆன்மா பரவானம் காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைவு இன்றே செய்க இப்போதே செய்க இங்கே ஆரம்பிக்க தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி உறுதியே பாதை உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலன் ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சிவ 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 பாபா நினைவில் உயிர்த்து தினந்தோறும் அமர்க இரண்டு